குட் மார்னிங் மக்களே. ஸோ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் டே 2ல் இருக்கோம். ஸோ நேற்று ஃபுல்லாக ஆக்ரா ஃபுல்லாக சுற்றினோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஏர்லி மார்னிங் 4:30 4th சண்டே மார்னிங். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இடக் பஸ் ஸ்டாண்ட், இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நியோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு, சூப்பர் பஸ். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 o'clock வந்து நம்ம 10:30 to 11 o'clock இன் பிட்வீனில் நம்ம ஜெய்ப்பூர் ரீச் ஆகிறோம். ஸோ ஜெய்ப்பூர் ரீச் ஆனோன்னே நம்ம புக் பண்ணியிருக்க ஆர்ய நிவாஸ், ஸோ அந்த ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு நம்மளோட சைட் சீயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் கனெக்டட் வித் யூ. பாய் டு திஸ் ரூம். நம்ம இப்போ ஆக்ரா ராயல் சரோவர் ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இடக் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறான்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் இவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. எதுக்காகனா இதுதான் சஞ்சய் ட்ராவல்ஸ், நியூ சஞ்சய் ட்ராவல்ஸ். ஸோ தலைமை வேறு இங்கே இருக்கார். ஹாய். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பஸ்ஸு இங்கே தான் வரும். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெய்ப்பூர் போக போகிறோம். ஸோ அதுக்கான பஸ் ஸ்டாண்டு தான் இந்த டீ ஸ்டால். பாய் ஹாய். காலையில் 6 மணிக்கு அற்புதமான 5 மணிக்கு அற்புதமான மேகி சுட சுட வித் கோல்ட் காஃபி. ஃபென்டாஸ்டிக் ஷாப், 3rd generation கேஃப், க்ளோஸ் டு நியூ சஞ்சய் பஸ் ஸ்டாண்ட். இதான் நம்ம புக் பண்ணியிருக்க நியூ சஞ்சய் ட்ராவல்ஸ். இந்த பஸ்ஸு தான் நியோகோ. ஐ திங்க் இது ஆக்ரா டு டெல்லி போகிற பஸ். பட் இதே மாதிரி தான் ஜெய்ப்பூர் போகிற பஸ்ஸும். வே டு கோ ஜெய்ப்பூர் இன் ஆக்ரா. நம்ம நியோகோ பஸ் தான். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஐ திங்க் அரவுண்டு 600 rupees தான் இங்கேருந்து. ஏசி பஸ்ஸு. ஸோ மேடம் ஆல்ரெடி செட்டில்டு, நானும் இங்கே உட்காந்துடலாம். ஸோ ஷார்ப்பாக 5 hours கூப்பிட்டு போய் இறக்கிடுறாங்க. 6 o'clock எடுக்கிறாங்க. 10:50 வில் ரீச் இன் ஜெய்ப்பூர். டிரைவர் ஷார்ப்பாக 6:03 வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி ஆக்ராவிலிருந்து ஜெய்ப்பூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜெய்ப்பூர் டு ஆக்ராவுக்கு ரெடி ஆகிடும். இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 45 minutes ஜெய்ப்பூர் ரீச் ஆகிடும். இது ஜெய்ப்பூரில் இருக்க ஒரு டனல். டனல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பஸ்லேருந்து இறங்கி கேப் ஏறி நம்ம கேப் டிரைவர் இவர் தான், குரு கோசாமி. ஹாய் குரு. இதுதாங்க நம்ம வந்திருக்க நம்ம ஜெய்ப்பூரில் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் ஆர்ய நிவாஸ். ஆக்சுவலாக ரொம்ப பழமையான ஹோட்டல், ரொம்ப நல்ல ஹோட்டல். ஸோ நல்ல ரிவ்யூ. ஸோ அதனால தான் இங்கே புக் பண்ணியிருக்கோம்.
Gosami, I'll come in 30 minutes. Okay, you wait. I'll refresh and come. Okay, buddy. Thanks. Reception. Hotel la kuda mela kuda vandu pathina varajirukku. Fantastic hotel. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரில் எந்த ஹோட்டல்? ஹோட்டல் ஆரியனிவாஸ். ஃபேண்டாஸ்டிக். செமையாக இருக்குது. இங்கே இருக்குது. நைட் லேம்ப். விச் ஃப்ளோர்? தேர்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். பாருங்க. காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 5200. ஸோ பெர் டேக்கு 2600. பாருங்க அழகா ப்ளஸ் சோஃபாலாம் வச்சு போட்டு பெட் இருக்குது. ஒரு பெரிய வாஷ்ரூம் வித் ஜக்கூசி. 1 night 2 days. ஸோ நம்ம இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக சேம் ஹோட்டலில் சித்ரா கேஃப் அங்கே தான் வந்திருக்கோம். லெட்ஸ் ஹேவ் அ லஞ்ச். வாவ், நைஸ். நம்ம இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி சைட் சீயிங் பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகிறது வந்து அமீர் ஃபோர்ட். ஜெய்ப்பூர் அமீர் ஃபோர்ட் அங்கே தான் போகிறோம். அஜ்மீரி கேட். ஸோ திஸ் இஸ் த அஜ்மீரி கேட். இது நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பேன். ஓல்டு சிட்டி ஆஃப் ஜெய்ப்பூர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க்குன்னு வாங்க. சோட்டி சோப்பர் மார்க்கெட். இது சோட்டி சோப்பர் மார்க்கெட். எங்கே பார்த்தாலும் பிங்க்கு தான் இருக்கும் இங்கே. பிங்க் மீன்ஸ் இந்த காவி கலர். வேற மாதிரி. நீங்கள் மேடம் பார்க்குறீங்களா? பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். ஜெய்ப்பூர் நீங்கள் வந்ததுக்கான நீங்கள் கேட்டீங்க, உங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. அதேதான், எல்லாமே பழசு. ஓ வாவ். வில் டேக் ஃபோட்டோ. நோ பார்க்கிங். Just 1 minute, we'll take no photo. Oh, we'll come again here. Wapis return आएगा तब walking. Okay. So நம்ம first போற லொகேஷன் அமர் மஹல். ஸோ அமர் மஹல் தான் நம்ம போகிறோம். பாருங்க அந்த காலத்தோட ஆர்கிடெக்டை. Fantastic.
எங்கள் மேடம் வந்து கால் வலிக்கிறான்னு வராங்க. Amber Mahal. Amber Mahal. Oh my God. Look at the architect. எதை பார்க்கறதுனே தெரியல, அப்படி இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் மஹால் அங்கே வந்துருக்கோம், ஜெய்ப்பூர். பாருங்க அங்க நம்ம வந்துருக்க இன்னைக்கு சண்டே, ஸோ கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆர்கிடெக்ட்லாம் அந்த காலத்தில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இதை பாதுகாக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ க்ரௌட் வருது. மக்கள் லெஃப்ட் ரைட் சென்டர்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வராமல் இருக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆம்பர் பேலஸ். மேலே போவோமா? மேலே போகலாமா? எப்படி நடந்து போயிருப்பாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் நடந்து போயிருக்கிறதுக்கும் தூக்கிட்டு போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய. ஸோ இதுதான் டிக்கெட் வாங்குற பிளேஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்போசிட் டிக்கெட் எடுத்துக்கிறது பெஸ்ட். 2 days வேலிடிட்டி. ஃபோட்டோ ஆர்கிடெக்ட் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறியா? இங்கே ஃபோட்டோ எடுத்துறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க மக்களே, உள்ள வர 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 ஃபோர்ட் போயினே இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகி. உள்ள வந்தா இங்கே ஒரு மண்டபம் இருக்கு. ஆல்ரெடி வெளியே இருக்கிறத பார்த்து பிரமிச்சு போயிட்டோம். இப்போ உள்ள வந்தா பாருங்க, எல்லாம் டைமண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு ஆர்கிடெக்ட். ஆனால் எல்லாம் கிளாஸ் மாதிரி இருக்கு. உள்ள அலௌடு கிடையாது, பட் நீங்கள் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
ஒன்று போட்டிருந்தது. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்திருப்பாங்க. இதில் தான் அந்த காலத்தில் சமையல் செஞ்சுருப்பாங்க. அதிகவா மேடம் வந்து எலிஃபண்ட் விட போகிறாங்க. பாருங்க மக்களே, எங்கள் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா 1766 ராஜா சவாய் மகாராஜ் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராணியை யானையில் கூட்டு போவார். ஸோ அந்த பீரியடில் வந்த அந்த ராஜாக்கள் டொனேஷனாக கொடுத்த எலிஃபண்ட் ஹவுஸ் அப்படின்ற ஜெய்ப்பூரில் இருக்க ஒரு லொக்கேஷனில் ஒரு 100 யானை இருக்குது. அந்த 100 யானையில் ஒரு யானை மேலே எங்கள் மேடம் இப்போ ட்ரிப் அடிக்கிறாங்க. மேடம் பா அடிச்சுதுன்னா அவ்வளோதான். என்ன வெயிட்டு, யானைனாலே யானை தான், அதுக்கு பேர் தான் யானை. மேடம் அடுத்தபடியாக நம்ம போயிட்டுருக்கிறது ஜகத் ஃபோர்ட் அண்ட் நகரத் ஃபோர்ட்.